எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு 9:30 மணி போல் மதுரை ஏர்போர்ட் பக்கம் வந்துட்டுருந்தேன். ஏர்போர்ட் அந்த ரிங் ரோடு ஸ்டாப்பை தாண்டினோன்னே ஒரு 12 வரும்போது பையன் கை காமிச்சான். பாதி தூரம் இருக்கும், தாண்டிட்டேன் கொஞ்சம் அந்த ஸ்டாப்லாம் தாண்டி. யாரா சின்ன பையன் இப்போ கை காமிக்கிறானேன்னு பார்த்துட்டு, சரி நைட்டில் யாரும் கை காமிச்சா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் பெரியவங்களாக இருந்தால் வேறு திருட்டு சம்மந்தமாக எதாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுறது சில நேரம் எல்லோரும் சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டு தம்பி நின்று ஓடி வந்து ஏறினா. எங்கே போன சொன்னேன், திருமங்கலம் போன சொன்னேன். திருமங்கலம் போகணுமா? நான் வேறு பஸ் சரி ஏறு தம்பி சொல்லிட்டேன். ஏன்னா நான் வளையங்குளம் போகிறேன். அதுக்கு முன்னாடி திருமங்கலம் ரைட்டில் கட்டு போயிடும். கொஞ்ச நேரம் ஏறி கொஞ்சம் தூரம் போன முன்னாடி கேட்டேன், எங்கே தம்பி போகணும், வேறு எங்கே போகிறேன் என்னன்னு கேட்டேன். அவன் ராஜபாளையம் போகணுன்னு வேலைக்காக வந்தேன், ஆனால் ஒரு 10-12 ஒரு 7வது 8வது தான் படிச்சிருப்பான் அந்த பையன். ரொம்ப கஷ்டம், வேலைக்காக வந்தேன், சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃபு, அதனால் வேறு வழி இல்லை, அதனால் திரும்ப ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன்டா இப்படி இவ்வளோ தூரம் ராஜபாளையம் வரைக்கும் போனேன்னு சொல்லி இப்படியே லிஃப்ட்டு கேட்டே போயிடுவியா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே வேறு வழி தெரியலண்ணே. ஏன்டா யார்கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதாண்டா, கொடுக்குறவங்க கொடுப்பாங்கள்ல காசு, பஸ் காசாக கொடுக்க மாட்டாங்களா, தேர்த்தி போயிடலாமான்னு சொன்னேன். சரி வாடா, இடையில நிறுத்தினாலும் ஸ்டாப் இல்லை, வளையங்குளம் போயிட்டு அவனுக்கு எதாவது பஸ்ஸுக்கு காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு எதாவது காசு கொடுத்து திரும்ப ரிட்டன் அனுப்புவோம், அந்த ஸ்டாப்புக்கு அனுப்புவோம்னு நினச்சேன். இல்லைண்ணே அதுக்கு முன்னாடி எனக்கு திருமங்கலம் இன்னும் டோல்கேட் இருக்குண்ணே, இங்கே பஸ்ஸு நிற்கும்ண்ணே, அங்கே ஏறிக்கிறேன்ட்டா. சரின்னு சொல்லி அங்கே இறக்கி விட்டுட்டு என்னால் முடிஞ்ச பஸ் காசையும் சாப்பிட்றது கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பி வச்சேன். இப்படி நிலமை யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அவன் ஏமாத்துறானோ ஏமாத்தலையோ ஆளுக்கு பார்த்தாலே தெரியும். சில நம்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூட யோசிக்கலாம். நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. முடிஞ்சால் இப்படி நேரங்களில் உதவி பண்ணணும். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு ஏற்பட்டாலும் 4 பேர்கிட்ட கேட்டு பார்க்கணும். அசிங்கம்னாலும் பரவாயில்ல, இது அசிங்கம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் நன்மை உதவி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நம்மளாக இருந்தாலும் சரி, நமக்கே அந்த நிலைமை ஏற்பட்டாலும் 4 பேர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். கிடைச்ச உதவி கிடைச்சா போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி உதவி பண்ணுற நினைக்கிறவங்க உதவி பண்ணலாம். ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வணன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.